ஆண்டி கிடைப்பீங்களா? எனக்கு ஒரு ரஸ்னா பாக்கெட்டு. என்ன முக்கியமான விஷயமா? ஒரு நிமிஷம் ஆண்டி. சொல்றா பேபி. எங்க அப்பாக்கு லவ் மேட்டர் தெரிஞ்சு போச்சுடா. என்ன உங்க அப்பாக்கு லவ் மேட்டர் தெரிஞ்சுச்சா? நீ வாடா. எங்க அப்பா உன்னை பாக்கணும்னு சொன்னாரா. கவலையே படாத, வந்து ஒரு மிரட்டி விட்டுருவோம். வேமா வா. ஆண்டி ரஸ்னா வாங்கி நீங்களே குடிச்சுங்க. ஒரு மாதிரி வீட்டுக்கு வந்தா சில்லுன்னு. ஆமா நீ யாரு? ஆண்டி. ஓ நீனே என் பொண்ணை லவ் பண்றியா? உன்னை ஏன் வர சொன்னா உனக்கே என் பொண்ணை கட்டி கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சொந்த வீடு இருக்கா? வேலைக்கு போறியா? பைக் வச்சிருக்கியா? நீ கார் வாங்கணும். என் பொண்ணு ஏசி இல்லாம எங்கே இருக்க மாட்டா. என்ன பாக்குற? ஏசி வேலைக்கு கொடுத்துருக்கு, காலைல வந்துடும். என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா இப்ப இருக்கமா என் பொண்ணு இருக்க மாட்டா. 10 மணிக்கு தான் எந்திரிப்பா. நீ 6 மணிக்கு எந்திரிச்சு சமைக்கணும். எங்களுக்கு சேர்த்து சமைக்கணும். நீ தான் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும். பிங்கி நாயை கூட நீ தான் பாத்துக்கணும். இதெல்லாம் முடிச்சு நீ வேலைக்கு போற. கரெக்டா ஈவினிங் 6 மணிக்கு நீ வீட்டுல இருக்க. சண்டே ஆனா ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்ப. அதெல்லாம் பண்ணக்கூடாது. என் பொண்ணை கூட்டிட்டு மூவிக்கு போகணும் கம்பல்சரியா. அது மட்டும் இல்ல, பீச், பார்க் இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீ போகணும். வீட்டுக்கு வாங்குற பொருள் எல்லாத்தையும் இஎம்ஐல வாங்கக்கூடாது, ரெடி கேஷ்ல தான் வாங்கணும். இதை நான் எதிர்பார்த்ததுதான். எங்க அப்பா சொல்ற கேளடா சச்சூடி. இதை நீ ப்ரப்போஸ் பண்ணும்போதே சொல்லியிருந்தா ஓடி போயிருப்பேனடி. அதான்டா இப்ப டக்குன்னு சொல்றேன். இதான் உன் டக்காடி. கர்ணா பஞ்சகன் கண்ணனடா.